இந்த பெரிய பாவக்காய் வச்சு ஒரு சட்னி தாங்க நம்ம செய்ய போகிறது. பெனிஃபிட் பார்த்தா ஏறாளுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெலிவரி ஆகிருக்கும், பால் வந்து சுரக்கிறது வந்து கம்மியாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு. இந்த பாவக்காய் சட்னி சாப்பிட்றப்ப பால் வந்து நல்லா சுரக்குங்க. அந்த மாதிரி சாப்பிட்றவங்க என்ன பண்ணுங்க, காரம் புளி உப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்களா? விதை எடுத்து நல்லா பொடி பொடியாக அறுத்துட்டுங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லதுங்க. ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பாவக்காய் போட்டுக்கலாம். பாவக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சுங்க. 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 5 வரமிளகாய், நெல்லிக்காய் சைஸ் புளி, உப்பு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பதமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாவக்காய்னால கசப்பு தாங்க. கசப்பு ரொம்பங்கிறவங்க கொஞ்சம் வெல்லமோ இல்லைன்னா சுகரோ லைட்டாக சேர்த்திக்கோங்க. சட்னி பாருங்க ரெடி. சுட சுட சாதங்க, பாவக்காய் சட்னி மேலால் வச்சுங்க, லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்களா? நீங்கள் லைட்டாக கசக்க தாங்க செய்தாங்க, டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.